நம்ம ஃபஸ்ட்டு டச் அவுட் தள்ளுறதுக்கு நம்மளுக்கு ரிஸ்ட்டு நல்லா பவராக இருக்கணும். நம்ம ரிஸ்ட்டில் பவரை இது பண்ணி தான் நம்ம தள்ள முடியும். அவங்க பந்தை பிளாக் பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம போய் பந்தை அவங்க கையில் வச்சு தள்ளணும். ஒருவேளை அவங்களும் தள்ளுறாங்க நம்மளும் தள்ளுறோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சி அவங்க கையில் வந்து தள்ளணும். புரியுதா? அப்படி தள்ளினா தான் நம்மளுக்கு பாயிண்ட் கொடுப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறது ரிஸ்ட்டுக்காக பந்தை தள்ளுறது என்ன ஸ்டாண்டிங்கில். ரெண்டாவது தான் நம்ம ஜம்ப் பண்ணி எப்படி தள்ளுறதுன்னு பார்க்கணும். கை நல்லா ரிஸ்ட்டு. ஒரு நாள் நம்ம ரைட் சைடு தள்ளுறோன்னா நம்ம ரிஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணணும் பந்தை பிடிச்சி. அப்போ நல்லா பந்தை கெட்டியமாக பிடிக்கும். நல்லா பிளாக் பிடிக்கிறவங்களா டைட்டாக பிடி சொல்லணும். நின்று பிடிக்கிறவங்களா இப்போ நம்ம அவங்க கைக்கு மேலே பந்தை பிடிச்சி எப்படி டச் அவுட் தள்ளுறது அது சிம்பிளாக அப்படியே வெளியே போயிடணும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஆனால் 2 பக்கமும் தள்ளணும். ரைட் சைடு ஒரு பந்து, லெஃப்ட் சைடு ஒரு பந்து. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். நம்ம பந்தை நல்லா மேலே புஷ் பண்ணு. ரெண்டாவதாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறது புஷ்ஷிங் பால். 2 பேருமே புஷ் பண்ணுறாங்கல்ல மேலே ஏறி சென்டரில். இப்போ நம்ம ட்ராப் போடுறோம், அவங்களும் புஷ் பண்ணுறாங்க, நம்மளும் புஷ் பண்ணுறோம். யாருக்கு பவராகிறாங்களோ அந்த சைடு தான் இப்போ வந்து அந்தாண்ட போவோம். இல்லைனா இந்த பக்கமே நம்ம பக்கம் ஊந்துடும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ வந்து யார் ஜம்ப் பண்ணி 2 பேருமே நல்லா ஏரில் இருக்கிறாங்க, அதிக தூரம் யார் ஜம்ப் பண்ணுறாங்களோ அவங்க கீழே ஊந்துருவாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஜம்ப் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த பவர் இருக்காது. லைட்டாக கீழே நிற்கிறவங்க நின்றுனே அந்த பந்தை ஈஸியாக தூக்கி போட்டுருவாங்க. இப்போ அந்த தூக்கி போகிறதுக்கு நம்ம வந்து ஷோல்டரு ரிஸ்ட்டு ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் செயல்படுத்தணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பந்து அந்த மாதிரி தள்ள முடியும் நம்மளால். சரியா? முதல்ல ரிஸ்டால் இப்படி தள்ளணும்ல. இப்போ நம்ம ரிஸ்டால் தள்ள போகிறதில்ல, ஷோல்டரையும் ரிஸ்ட்டையும் சேர்த்து பந்தை புஷ் பண்ண போகிறோம். உலக்கே நின்று பந்தை கரெக்டாக வரும். கை கரெக்டாக வச்சு நல்லா பந்தை அவங்க அழுத்தி புஷ்னு இருப்பாங்க. அப்போ தள்ளணும். அப்படி அவங்க நவுறாங்கல்ல, அந்த மாதிரி பந்தை புஷ் பண்ணணும். இப்போ நல்லா பாரு, ஷோல்டரு கரெக்டாக அந்த இடம் 3 இடம் கை அது நேரம். புரியுதா? மூணாவதாக நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நான் இங்கேருந்து மூவ்மெண்ட்டில் பிளாக் ஜம்ப்பு பண்ணுறது தான். அவர் நின்று ஸ்டாண்டிங்லேயே ஜம்ப் பண்ணுவார். அந்த பந்தை போய் டச் அவுட் தள்ளணும். புரியுதா? அதாவது நெட்டுக்கு அந்தாண்ட பிளாக் பிடிக்கிற மாதிரியும் நம்ம ஜம்ப் பண்ணி பந்தை தள்ளுற மாதிரியும். நான் கிட்ட வந்தோடனே நீ பிளாக் ஜம்ப் பண்ணுற மாதிரி பண்ணினா நான் பந்தை டச் அவுட் தள்ளுவேன். அப்படி சரியா? ரெடி. பந்தை என் கையிலேருந்து பந்தை தள்ளணும். ரெடியா? அது மாதிரி தலைமையில் ஒரு பாலை பின்னாடியே தூக்கி போடு. ரெடி. என்ன டச் அவுட்டை போட்டுச்சு பந்தை மேலே பார்த்தல. ரெடி. வந்து போடுறேன். புஷ் பண்ணு. ரெடி. இப்போ நம்ம கடைசியாக வந்து பந்தை மேலே ஆள் நிற்க வச்சு நெட்டுக்கு மேலே டச் அவுட் தள்ளி பார்க்க போகிறோம். சரியா? பார், இங்கேருந்து நம்ம டேக் அப் மூவ்மெண்ட்டே போய் பந்தை நெட்டுக்கு மேலே கரெக்டாக பந்தை பிடிச்சிக்கிறாங்க. அந்த பந்தை டச் அவுட் தள்ள போகிறோம். இங்கே அட்டாக் ரவுண்டு, ஆல் ரவுண்டு, சென்டரில் புஷ்ஷிங் பால்.
சரியா? ஃபஸ்ட்டு அட்டாகரு, ரெண்டாவது ஆல்ரவுண்டரு, மூணாவதாக சென்டரில் புஷிங் பால் தள்ளுறது. இப்போ நம்ம டேகப் எடுத்து எப்படி பந்தை அடிக்க போகிறோமோ அதே மாதிரி தான் போய் அப்படி பந்து தள்ளணும் கையில் வச்சு. நெக்ஸ்ட் தள்ளுவா. நெக்ஸ்ட் உள்ள கையை விட்டு மேலே தூக்கி போகிறது தள்ளுறது. சரியா? இப்போ இதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம கிராஸாக ஆகிடக்கூடாது. தள்ளுறப்ப ஓடி போய் நெட்லேயும் வந்துடக்கூடாது. ரெண்டுத்துக்கும் இது இல்லாமல் கரெக்டாக போய் அதுக்கு ஜம்ப் பண்ணி பந்தை தள்ளணும். தள்ளுறா பந்த மேலே புஷி ஆல்ரெடி.